அனைவருக்கும் வணக்கம். நான் பிரசாந்த் சந்திரமௌலி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரெட்ரோ இந்த படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தை வந்து கார்த்திக் சுப்ராஜ் அவர் தான் வந்து இயக்கியிருக்காரு. சந்தோஷ் நாராயணன் அவர் தான் வந்து இசையமைச்சிருக்காரு. நடிகர்கள் சூர்யா, பூஜா ஹெக்டே, ஜோஜு ஜார்ஜ் மற்றும் பலர் நடித்து இந்த படம் மே 1, 2025 அன்றைக்கி வந்து வெளியாகிருந்தது. அது மட்டும் இல்லாமல் ரசிகர்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்போட தேட்டரில் ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போது இந்த படத்தில் இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். சூர்யா சார் எப்பா சூப்பர் ஆட்டிடியூடுங்க. முதல் பாதியில் வந்து சிரிக்காமலே நடிச்சுட்டு ரெண்டாவது பாதி ஃபுல்லாக சிரிப்பு, கோபம் இது அனைத்தும் கலந்த கலவையாக தான் அவருடைய நடிப்பை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. குறிப்பாக அந்த கனிமா சாங் டான்ஸ் ஆடும்போது சிரிக்காமலும் இருந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போதே பாதியில் அவங்க அப்பா கிட்டே போய் பேசும்போது கோபமான எக்ஸ்பிரஷன்ஸையும் வெளிப்படுத்தி, கூடவே அந்த அடி ஆட்களை போட்டு அடிக்கிற ஃபைட் சீனும் போது கோபமாகவும் அடிச்சுட்டு ஆக மொத்தத்தில் எக்ஸ்பிரஷன்ஸை வந்து சூப்பராகவே மெயின்டைன் பண்ணியிருக்காரு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ அந்த வகையில் அவருடைய பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் உடல் ரீதியாக மட்டும் இல்லாமல் உணர்வு ரீதியாகவே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி ஆகலாம். நெக்ஸ்ட் வந்து ஜோஜு ஜார்ஜ் அவர்கள். சூர்யா சாருக்கு ஒரு வித ஆட்டிடியூட்னா இவருக்கு வந்து வேறு விதமான ஒரு ஆட்டிடியூட் அப்படின்னே வந்து சொல்லி ஆகலாம். ஆக மொத்தத்தில் வந்து படம் ஃபுல்லாகவே வர மாதிரியான ஒரு கேரக்டர் தான். இவர் வந்து கடைசி வரைக்குமே ஒரு வில்லனா இல்லை நல்லவரா அப்படின்னு புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு ஒரு கேரக்டர் தான். சில நேரத்தில் வந்து சூர்யா சார்கிட்ட வந்து பாசமாக இருக்கிற மாதிரி இருக்கிறாரு, அதே நேரத்தில் வந்து கோபமும் படுறாரு. ஆக மொத்தத்தில் வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னே வந்து சொல்லி ஆகலாம். தனிப்பட்ட விதத்தில் தக் லைஃப் படத்தில் இவருக்கு என்ன மாதிரியான கேரக்டர் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற விஷயத்தில் வந்து நான் கொஞ்சம் ஈகர்லி வெயிட்டிங் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். அடுத்து வந்து பூஜா ஹெக்டே. இவங்களுக்கு வந்து இவங்களோட முதல் படமான முகமூடிக்கு அப்புறம் 3வது படமான இந்த ரெட்ரோவில் வந்து சூப்பரான ஒரு கேரக்டர் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னே வந்து சொல்லி ஆகலாம். கதைக்கு முக்கியத்துவம் வாய்ந்த படம் முழுக்கவே ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் தான் இவங்களுக்கு வந்து இந்த படத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னா இந்த ஒரு படத்துக்காக தான் இவங்க வந்து ரொம்ப நாள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களோ கோலிவுட்டில் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு படமாக வந்து இது வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்றதுல வந்து எந்த விதமான ஒரு சந்தேகமே இல்லை. ஆக மொத்தத்தில் பூஜா ஹெக்டே அவங்களோட கரியரில் வந்து கோலிவுட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மைல்ஸ்டோன் படமாக இந்த படம் அமையும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமே இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் அவர்கள். ஆக மொத்தத்தில் கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் வந்து சானாவை போட்டு சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். என்ட்ரி சீனாக இருக்கட்டும், கனிமா சாங்காக இருக்கட்டும், கடைசியில் பேக்ரவுண்டில் ஓடக்கூடிய தி ஒன் அந்த சாங்காக இருக்கட்டும், தேட்டரில் கேட்கும்போது வேறு லெவலில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ ஆக மொத்தத்தில் சந்தோஷ் நாராயணன் அவர்கள் வந்து அவருக்கு கொடுத்துருக்கக்கூடிய மற்றொரு வாய்ப்பை வந்து சூப்பராக பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். குறிப்பாக அந்த கனிமா சாங், ஓகே, அது வந்து நான் இன்னொரு விஷயத்தில் நான் வந்து வரேன். ஸோ ஆக மொத்தத்தில் வந்து சந்தோஷ் நாராயணன் அவர்களை வந்து சூப்பராக அவர்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய வாய்ப்பை வந்து நல்லா பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். அண்டு நான் வந்து ஏற்கனவே என்னுடைய ஒரு வீடியோவில் நான் வந்து சொல்லியிருப்பேன், ஒரு படம் வந்து நல்லா இருந்ததுன்னா அந்த படத்தினுடைய டைரக்டர், கதைக்களம், ஹீரோயினை தவிர டெக்னிக்கலாகவும் நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை வந்து பாராட்டவும் செய்வோம். அந்த விதத்தில் இந்த படத்தில் அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கனிமா சாங் தான். இது வந்து தேட்டரில் போய் வெறும் வைப் மட்டுமே பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு இல்லாமல் ஆஸ் ஏ சினி போலி அந்த பாட்டை வந்து எந்த அளவுக்கு மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தனிப்பட்ட விதத்தில் பாராட்டக்கூடிய அளவுக்கும் வந்து அந்த பாட்டை வந்து அவங்க எடுத்துருக்குறாங்க. ஏன் சொல்கிறேன்னா, அந்த பாட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து பாட்டு முடிஞ்சு அடுத்த சில நிமிடங்கள் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா வெறும் சிங்கிள் ஷாட்டில் வந்து படமாக்கியிருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஆக மொத்தத்தில் அந்த சாங்கை பொறுத்த வரைக்கும் கார்த்திக் சுப்ராஜ் மட்டும் இல்லாமல் சூர்யா சாரும் சரி, பூஜா ஹெக்டே அவர்களும் சரி, ஜோஜு ஜார்ஜ் அவங்களும் சரி சூப்பராக அவங்களுடைய எக்ஸ்பிரஷன்ஸை வந்து வேறு கோணத்தில் வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆகலாம். ஏன் சொல்கிறேன்னா, டான்ஸ் ஆடும்போது சந்தோஷமான ஒரு மைண்ட் செட்டோடவும், அதே சமயம் சூர்யா சாரும் ஜோஜு ஜார்ஜும் தனிப்பட்ட விதத்தில் போய் பேசும்போது அந்த இடத்துல வந்து கோபமாக இருக்கிற மாதிரியும் சரி, குறிப்பாக ஜோஜு ஜார்ஜ் அவர் வந்து பேசி முடிச்சுட்டு கோபமாக கத்தியை தூக்கிட்டு வந்துட்டு சண்டை போடுற மாதிரி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேருமே வந்து எக்ஸ்பிரஷன்ஸை வந்து வேறு லெவலில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லி ஆகலாம். அண்டு கூடவே பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா
நல்லா ட்ரெயின் பண்ணி அந்த ஒரு பர்டிகுலர் சாங்கில் வந்து நல்லா நடிக்க வச்சுருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லுவேன். ஸோ அந்த விதத்தில் ஹேட்ஸ் ஆஃப் டு த டீம் அப்படின்னு நான் வந்து தாராளமாகவே வந்து சொல்லுவேன். இதை நீங்கள் வந்து தேட்டரில் போய் படம் பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, இப்போது இந்த படத்தில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நெகட்டிவ் கேரக்டரில் பண்ணியிருக்கக்கூடிய வித்து, இவர் யாருன்னா கார்த்திக் சுப்ராஜ் அவர்களுடைய முந்தைய படமான ஜிகர்தண்டா XXXல வந்து செட்டானி அந்த கேரக்டரில் வந்து பண்ணியிருப்பார். ஸோ அந்த விதத்தில் இவங்க 2 பேருடைய காம்பினேஷன் வந்து இந்த படத்துலையுமே வந்து சேர்ந்துருக்கிறாங்க. ஸோ அவருடைய நடிப்பை பொறுத்த வரைக்கும் அவரோட ஆட்டிடியூடு வந்து சூப்பராக இருந்தது அப்படின்னே வந்து சொல்லுவேன். லைக் நம்மளுடைய எஸ்டே சூர்யா மாதிரி தான். பட் அந்த ஒரு ஆட்டிடியூடு அந்த பர்ஃபார்மன்ஸுக்கு தகுந்த ஒரு ஸ்க்ரீன் பிளே அந்த ஸ்டோரி இருந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து என்கிட்ட இருந்தது. அண்டு அதர்வைஸ் பிரகாஷ்ராஜ் சாராக இருக்கட்டும், கருணாகரனாக இருக்கட்டும், அண்டு சிங்கம்புலி இவங்களாக இருக்கட்டும், இவங்க 3 பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் முக்கியத்துவம் இல்லாத கேரக்டர் தான் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திக் சுப்ராஜ் அவர் மட்டும் இல்லாமல் மோஸ்ட் ஆஃப் த டேரக்டர்ஸ் வந்து மிகப்பெரிய தவறுகள் வந்து பண்ணுறாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்து எனக்கு இருந்தது. ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன கேரக்டர்ஸை வந்து பொறுத்த வரைக்கும் எத்தனையோ பேர் வந்து ஆடிஷன்ஸ் போயிட்டுருக்காங்க. சீரியலில் நடித்திருக்கக்கூடிய வந்து பல நடிகர்கள் வந்து இருக்காங்க. ஸோ அவங்கள யாராவது 2-3 பேர் வந்து சூஸ் பண்ணி போட்டிருக்கலாம். ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூசர் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கான சேலரி லெவலும் வந்து குறையும். ஸோ இதை வந்து நிறைய டேரக்டர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றது வந்து என்னுடைய ஒரு கருத்து தான். ஓகே, ஓவரால் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னா சூர்யா சாருக்கு மட்டும் இல்லாமல் அவருடைய ரசிகர்களும் சரி, ஆக மொத்தத்தில் வந்து நல்ல ஒரு பிளாக் பஸ்டர் படமாக அமையும் அப்படின்றது வந்து எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சூர்யா அவர்களுக்கு வந்து பல வருஷங்களாக தேட்டரில் ரிலீஸ் ஆகி ஹிட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித கான்ட்ரவர்சி வந்து ஒன்று இருக்குது சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த விதத்தில் அந்த ஒரு கான்ட்ரவர்சிஸை வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து பீட் பண்ணும் அப்படின்ற நம்பிக்கை வந்து எனக்கு இருக்குது. ஓவரால் இந்த படத்தை நீங்கள் வந்து தாராளமாக தேட்டருக்கு போய் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். படத்தில் வந்து ரொம்ப முகம் சுழிக்கக்கூடிய அளவில் காதல் காட்சிகளோ ரத்தம் தெரிக்கக்கூடிய வகையில் காட்சிகளோ அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோடு போய் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இத்தோட நான் வந்து இந்த வீடியோவை வந்து முடிச்சுக்கிறேன். அடுத்து வந்து ஒரு நல்ல படத்தை வந்து பார்த்துட்டு உங்கள் எல்லோரும் நான் வந்து மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பிரசாந்த் சந்திரமௌலி.